மெட்ராஸ் யூனிவர்சிட்டி பிஏ தமிழ் செகண்ட் இயர் தேர்ட் செமஸ்டருக்குள்ள பொதுத்தமிழ் புக்கில் உள்ள 2 மார்க் கொஷின் ஒரு 100 கொஷின் நான் எழுதியிருக்கிறேன். இது வந்து சப்ஜெக்ட் கோட் வந்து LA 13A. அதாவது இப்போ செகண்ட் இயர் படிக்கிற பிள்ளைங்களுக்கு உள்ள அந்த பாடத்திட்டத்தில் உள்ளது. முதல் கொஷின், அற்புத திருவந்தாதியை எழுதியவர் யார்? காரைக்கால் அம்மையார். அற்புத திருவந்தாதி குறிப்பு வரைக. என்னுடைய காலம் கிபி 6ஆம் நூற்றாண்டு. 101 வெண்பாக்களை கொண்டுள்ளது. அந்தாதியில் சைவ நெறி சிவபெருமானை சரணடையும் வழி திருவுருவச் சிறப்பு பற்றி கூறப்பட்டுள்ளது. 3. சைவ திருமுறையில் 11ஆம் திருமுறையில் அமைந்துள்ள நூல் எது? காரைக்கால் அம்மையார் எழுதிய அற்புத திருவந்தாதி. 4வது வினா, காரைக்கால் அம்மையார் எழுதிய நூல்கள் யாவை? அற்புத திருவந்தாதி, திருவாலங்காட்டு மூத்த திருப்பதிகம், திரு இரட்டை மணி மாலை. காரைக்கால் அம்மையார் பெயர் காரணம் தருக. அந்த காரைக்கால் மாநகரில் பிறந்ததால் அவருக்கு அப்பெயர் பெற்றார். 6வது வினா, திருஞான சம்பந்தரின் வேறு பெயர்கள் யாவை? ஆளுடைய பிள்ளை, திராவிட சிசு, காளிவள்ளல். 7வது வினா, திருஞான சம்பந்தர் குறிப்பு வரைக. இவருடைய காலம் கிபி 7ஆம் நூற்றாண்டு. சீர்காழி என்னும் ஊரில் பிறந்தவர். தந்தையார் சிவபாத இருதயர், தாயார் பகவதி அம்மையார். 8வது வினா, திருஞான சம்பந்தர் இறைவனோடு கலந்த வயது? 16 வயதில், சின்ன வயசுலேயே அவர் இறைவனோடு சேர்ந்து விட்டார். 9. திருஞான சம்பந்தரின் அற்புதங்கள் யாவை? 3 வயதில் உமையம்மையிடம் ஞானப்பால் பெற்றமை, சிவபெருமானிடத்தில் முத்துப்பல்லக்கு முத்துக்குடை பெற்றமை, பாண்டிய மன்னனின் கூனையும் சுரத்தையும் நீக்கியமை. அதாவது கூன் பாண்டியன் அந்த மன்னனுடைய அந்த வளைந்த கூனை சரி பண்ணியவர். அடுத்து 10வது வினா, திருஞான சம்பந்தர் எத்தனை பதிகளுக்கு சென்று வணங்கியுள்ளார்? 220 கோயில்களுக்கு போய் பாடியிருக்கிறார். 11வது வினா, திருநாவுக்கரசரின் வேறு பெயர்கள் யாவை? மருள் நீக்கியார். அதாவது அவருடைய இயற்பெயர் மருள் நீக்கியார். சமண சமயத்தில் அவர் இருந்தபோது அந்த சமயத்தவரால் அவருக்கு கிடைச்ச அந்த பட்டப்பெயர் தர்மசேனர். அடுத்து உளவார தொண்டர், அது சிவாலயங்களில் திருப்பணி செய்தார், அதனால் உளவார தொண்டர் அப்படி ஒரு பேர் கிடைத்தது. அப்பர்னு செல்லாமல் கூப்பிட்டது யாருன்னா திருஞான சம்பந்தர். தாண்டக வேந்தர்னும் திருநாவுக்கரசருக்கு ஒரு பேர் இருக்குது, அதாவது தாண்டகம் பாடுறதுல வல்லவர்னால தாண்டக வேந்தர். அடுத்து வாக்கீசர், அதாவது சொன்ன சொல் பலிக்கிறதுனால, அவர் எது சொன்னாலும் பலிக்கும், அதனால் வாக்கீசர்னு ஒரு பேர் இருந்துச்சு. அப்போ மருள் நீக்கியா, தர்மசேனர், உளவார தொண்டர், அப்பர், தாண்டகவேந்தர், வாக்கீசர். 12வது வினா, திருநாவுக்கரசர் குறிப்பு வரைக. திருநாவுக்கரசர் சோழ நாட்டின் திருமுனைப்பாடி பகுதியில் திருவாமூரில் பிறந்தவர். இவங்க பெற்றோர் யாருன்னா மாதினியார், புகழனார். அடுத்து திருநாவுக்கரசருக்கு கடுமையான சூளை நோய் நீங்க பாடிய பதிகம் எதுனா கூற்றாயினவாறு விளக்கலீர். அந்த பதிகம், அந்த சூளை நோய் எதனால் வந்துச்சுன்னா, அவர் சமண சமயத்தில் இருந்தபோது அவங்க அக்கா திலகவதியார் தன்னுடைய தம்பி எனது பழையபடி சைவ சமயத்துக்கு வரணும் அப்படின்னு இறைவனை வேண்டி தான் அந்த திருநாவுக்கரசருக்கு அந்த சூளை நோய்னு வந்துச்சு. அடுத்து திருநாவுக்கரசரின் 14 தேவாரத்தில் திருநாவுக்கரசருடைய பாடல்கள் எந்த திருமுறையில் இடம்பெற்றுள்ளன? 4, 5, 6ஆம் திருமுறையில் இடம்பெற்றுள்ளது. மொத்தம் 49,000 அந்த பதிகங்கள் பாடியுள்ளார். 15 திருநாவுக்கரசரின் தமக்கையார் யார்? திலகவதியார். அதே மாதிரி திலகவதியாருடைய அந்த திலகவதியாருக்கு திருமணம் நிச்சயமாயிருந்துச்சு. அவங்களுடைய அந்த நிச்சயிக்கப்பட்ட அந்த அவரோட பேர் என்னதுன்னா கலிப்பகையார். திருநாவுக்கரசர் எங்கு காலமானார்? 81வது வயதில் திருப்புகலூரில் சித்திரை மாதத்தில் சதய நட்சத்திரத்தில் இறைவனடி கலந்தார். 17 சைவ சமய குறவர் 4 யாருன்னா திருஞான சம்பந்தர், நாவுக்கரசர், சுந்தரர், மாணிக்க வாசகர். 18 சுந்தரரின் மனைவியார் பெயர்களை எழுதுக. பறவையார், சங்கிலியார். சுந்தரர் முக்தி பெற்ற இடத்தை எழுதுக. சுந்தரர் தம் 18ஆம் வயதில் வெள்ளை யானையில் கைலாயம் சென்றார். சிவபெருமானும் பார்வதியும் அவரை வரவேற்று முக்தி அளித்தனர். 20வது வினா, சுந்தரரின் இயற்பெயர் என்ன? நம்பி ஆரூரன். 21 பித்தா பிறை சூடி பெருமானே என சுந்தரர் யாரை பாடினார்? சிவபெருமானை. 22 சிவபெருமானுக்கும் சுந்தரருக்கும் இருந்த உறவு முறையாது? தோழமை உணர்வு. 2 பேரும் நல்ல நெருங்கிய நண்பர்கள், அதாவது சக மார்க்கம்னு சொல்லுவாங்க. 23 சுந்தரர் குறிப்பு வரைக. அவருடைய ஊர் திருமுனைப்பாடி நாட்டில் திருநாவலூரில் பிறந்தார். பெற்றோர்
சடையனார் இசைஞானியார். அடுத்து 24 சுந்தரர் பாடல்கள் தேவாரத்தில் எந்த திருமுறையில் இடம்பெற்றுள்ளன? 7ஆம் திருமுறையில் மொத்தம் 38,000 பாடல்கள் அடங்கியுள்ளன. 25 மாணிக்கவாசர் எழுதிய நூல்கள் யாவை? திருவாசகம், திருக்கோவையார். 26 மாணிக்கவாசகருக்கு கிடைத்த பட்டப்பெயர்கள். தென்னவன், பிரம்மராயன். 27 மாணிக்கவாசகரின் வேறு பெயர்கள் என்ன? அருள்வாசகர், மாணிக்கவாசகர், திருவாத ஊரடிகள், தென்னவன், பிரம்மராயன். 28 திருப்பள்ளி எழுச்சி என்றால் என்ன? விடியற்காலையில் இறைவனை துயில் எழுப்புவதற்காக பாடப்படும் பாடலாகும். வடமொழியில் இதனை சுப்பிரபாதம் என அழைப்பர். மாணிக்கவாசகர் திருப்பெருந்துறையில் எழுந்தருளியுள்ள சிவபெருமானை துயில் எழுப்புவதற்காக பாடப்பட்டது தான் இந்த திருப்பள்ளி எழுச்சி ஆகும். 29 சிவபெருமான் யாரிடத்தில் அமைச்சராக பணிபுரிந்தார்? அரிமர்தன பாண்டியன். 30 மாணிக்கவாசகர் குறிப்பு வரைக. மாணிக்கவாசகர் பாண்டிய நாட்டில் சம்புபாத சரிதருக்கும் சிவஞானவதிக்கும் மகனாக பிறந்தார். 31 ஆண்டாளுடைய வேறு பெயர்கள். அதாவது அவருடைய இயற்பெயர் கோதை, சூடி கொடுத்த சுடற்கொடி, ஆண்டாள், அதாவது இறைவனையே மனதில் ஆண்டதுனால ஆண்டாள் அப்படி ஒரு பேர். ஆழ்வார் திருமகள், பெரியாழ்வாருடைய மகள்னால ஆழ்வார் திருமகள், நாச்சியார் அப்படின்னு பல பெயர்கள் இருக்குது. ஆண்டாள் இயற்றிய நூல்கள் யாவை? திருப்பாவை, நாச்சியார் திருமொழி. 33 நாச்சியார் திருமொழி பற்றி எழுதுக. நாச்சியார் திருமொழி 143 பாடல்களை கொண்டது. கண்ணனை மனம் முடிப்பதற்காக ஆண்டாள் பாடிய பாடல்கள் தான் நாச்சியார் திருமொழி ஆகும். திருப்பாவையில் அமைந்துள்ள பாடல்களின் எண்ணிக்கை யாது? எதற்காக பாடப்பட்டது? திருப்பாவையில் 30 பாடல்கள் இடம்பெற்றுள்ளன. திருப்பாவை ஆண்டாள் தன்னை ஆயர்பாடியில் வாழும் கோபிகையாக நினைத்து கொண்டு பாடப்பட்ட பாடல்களின் தொகுப்பாகும். அடுத்து 35 முதல் ஆழ்வார் மூவர் யார்? பொய்கை ஆழ்வார், பூதத்தாழ்வார், பெய்யாழ்வார். 36 பொய்கை ஆழ்வார் எங்கு பிறந்தார்? பொய்கை ஆழ்வார் காஞ்சிபுரத்தில் திருவோண நட்சத்திரத்தில் பொற்றாமரை குளத்தில் பிறந்தார். 37 முதல் ஆழ்வார் பாடிய நூல் முதல் திருவந்தாதி. பொய்கை ஆழ்வார் திருமாலின் அம்சத்தில் எதுவாக பிறந்தார்னா பாஞ்சசன்யம் சொல்லக்கூடிய அந்த சங்கின் அம்சமாக பொய்கை ஆழ்வார் பிறந்தார். 39 பூதத்தாழ்வார் எங்கு பிறந்தார்னா மாமல்லபுரத்தில் நந்தவனத்தில் குறுக்கத்தி மலரின் மீது பிறந்தார். 40 பூதத்தாழ்வார் திருமாலின் அம்சத்தில் எதுவாக பிறந்தார்? அந்த கௌமுதையின் சொல்லக்கூடிய ஒரு கதாயுதத்தின் அம்சமாக பிறந்தார். 41 பேயாழ்வார் திருமாலின் அம்சத்தில் எதுவாக பிறந்தார்? நாந்தகம் என்னும் வாளினுடைய அம்சமாக பிறந்தார். 42 பேயாழ்வார் எங்கு பிறந்தார்? மயிலாப்பூரில் கேசவ பெருமாள் கோயிலின் கிணற்றில் செவ்வல்லி மலரின் அம்சமாக தோன்றியவர். 43 பேயாழ்வார் பெயர் காரணம் தருக. இறைவன் மீது அதிக பக்தியின் பேய் போல பாடி ஆடியதால் இப்பெயர் பெற்றார். 44 முதலாழ்வார் மூவரும் சந்தித்த இடம் திருக்கோவலூர். அங்கே தான் இறைவன் அவருக்கு திருக்காட்சி கொடுத்திருக்கிறார் பெருமாள். 45 வையகம் தகழியாக கொண்டு பாடியவர் யார்? பொய்கை ஆழ்வார். 46 அன்பே தகழியாக கொண்டு பாடியவர் யார்? பூதத்தாழ்வார். 47 திருக்கண்டேன் பொன்மேனி கண்டேன் என பாடியவர் யார்? பேயாழ்வார். 48 நம்மாழ்வாரின் வேறு பெயர்கள் யாவை? சடகோபர், பராங்குசன், பாராங்குச நாயகி, வேதம் தமிழ் செய்த மாறன். 49 நம்மாழ்வார் 16 ஆண்டுகள் தவம் செய்த இடம் எது? திருக்குருகூர். நம்மாழ்வார் இயற்றிய பாசுர நூல்கள் யாவை? அதாவது அவர் எழுதின அந்த நூலை திருவிருத்தம், திருவாசிரியம், பெரிய திருவந்தாதி, திருவாய்மொழின்னு சொல்லுவாங்க. திருவிருத்தத்துடைய எண்ணிக்கையும் கேட்பாங்க சில நேரம். அந்த அந்த பெரிய திருவந்தாதி எத்தனை பாசுரங்கள் பாடியிருக்கிறார் அப்படி கேட்கலாம். திருவிருத்தம் 100 பாசுரங்கள், திருவாசிரியம் 7 பாசுரங்கள், பெரிய திருவந்தாதி 87 பாசுரங்கள், திருவாய்மொழி 1102 பாசுரங்கள். நம்மாழ்வார் குறிப்பு உரைக. நம்மாழ்வார் தூத்துக்குடி மாவட்டத்தில் அங்கே இருக்கக்கூடிய ஆழ்வார் திருநகரின்னு சொல்லக்கூடிய ஊரில் காரியார் மற்றும் உடையநங்கைக்கு மகனாக பிறந்தார். இவருக்கு பிறந்ததுமே பிறந்து பால் அருந்துதல் அழுதல் செய்யாமல் உலக இயற்கைக்கு மாறாக இருந்ததால் அவரை மாறன் என்றும் அழைத்தனர். 51 தாயுமானவர் குறிப்பு வரைக. இவர் அந்த வேதாரண்யத்தில் பிறந்தார். பெற்றோர் கேடிலியப்பர், கஜவல்லி அம்மையார் ஆவர். 52 தாயுமானவர் யாரிடத்தில் உபதேசம் கற்றார் அப்படின்னா அவர் மௌன குரு கிட்ட உபதேசம் கற்றார். இவர் திருமூலர் மரபில் வந்ததாட்டு சொல்லுவாங்க. அடுத்து 53 தாய்மான சுவாமிகள் எழுதிய நூல்கள் யாவை? தாய்மான சுவாமிகள் திருப்பாடல் திரட்டு, அதாவது பைங்கிளிக்கண்ணி நமக்கு பைங்கிளிக்கண்ணியில் நமக்கு அது பாடப்பகுதியில் அமைந்திருக்குது. தாய்மான சுவாமிகள் திருப்பாடல் திரட்டு. அடுத்து 54 தாய்மான சுவாமிகள் யாரிடம் பணிபுரிந்தார்? அவர் திருச்சிராப்பள்ளியை ஆட்சி புரிந்த அந்த விஜயரகுநாத சொக்கலிங்கநாதர்கிட்ட கணக்கப்பிள்ளைன்னு சொல்லுவாங்கள்ல, அதே மாதிரி அரச கணக்கராக பணிபுரிந்தார். 55 வள்ளலார்.
குறிப்பு வரைக. இவர் வந்து செம்பத்திற்கு அருகே உள்ள மருதூரில் புரட்டாசி நட்சத்திரத்தில் பிறந்தார். எந்த ஆண்டுனா 5/10/1823. பெற்றோர் வந்து ராமையா பிள்ளை, சின்னம்மையார். அடுத்து 56 வள்ளலார் எழுதிய நூல்கள் யாவை? திருவருட்பா, மனுமுறை கண்ட வாசகம், ஜீவகாருண்ய ஒழுக்கம், தொண்டை மண்டல சதகம், உள்விலொடுக்கம். அடுத்து 57 வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன் என்று பாடியவர் யார்? திருவருட்பிரகாச வள்ளலார். திருவருட்பா குறிப்பு வரைக. இவர் பாடிய 6000 பாடல்களின் திரட்டு தான் திருவருட்பா அப்படின்னு சொல்லுவாங்க. திருக்கூட்டல் அருள்கூட்டல் பா அப்படின்னு இதுக்கு பிரிக்கலாம். திருவருட்பாவில் பிள்ளை சிறு விண்ணப்பம் நமக்கு வந்து பாடப்பகுதியில் அமைந்துள்ளது. இப்படி கூட கேட்கலாம், நமக்கு பாடமாக அமைந்துள்ள பகுதி எது அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிருக்கணும் கண்டிப்பாக. அடுத்து 59 அருணகிரிநாதர் எழுதிய நூல்கள் யாவை? இவர் சிறந்த முருக பக்தர். இவருடைய நூல் பார்த்தீங்கன்னா கந்தரந்தாதி, கந்தர் அலங்காரம், கந்தர் அனுபூதி, திருப்புகள், சேவல் விருத்தம், மயில் விருத்தம். அருணகிரிநாதர் குறிப்பு வரைக. அருணகிரிநாதர் திருவண்ணாமலையில் 15ஆம் நூற்றாண்டில் பிறந்தவர். இவருடைய பெற்றோர் திருவெங்காட்டர் முத்தம்மையார். இவர் தமிழ்மொழி, வடமொழி அதில் ரொம்ப மிகுந்த புலமை மிக்கவர். திருப்புகளில் நமக்கு விநாயக துதி பாடமாக அமைந்துள்ளது. அடுத்து 61 திருமூலர் குறிப்பு வரைக. இவர் 11 சித்தர்களுள் ஒருவர். இவர் பல ஆண்டுகள் யோக நிலையில் இருந்து தவம் செய்தவர். இவருடைய பாடல் 12 திருமுறையில் 10ஆம் திருமுறையில் நமக்கு பாடமாக அமைந்துள்ளது. இவர் திருமந்திரத்தை 9 தந்திரங்களில் தொகுத்துள்ளார். 62 திருமந்திரத்தின் வேறு பெயர்கள். திருமந்திர மாலை 3000 தமிழ். 63 சைவ சித்தாந்தத்தின் முதல் நூல் வந்து திருமந்திரம். குணங்குடி மஸ்தான் சாஹிபு குறிப்பு வரைக. இவர் இஸ்லாமிய இசைஞானி என அழைக்கப்படுகிறார். சென்னை வண்ணாரப்பேட்டை பகுதியில் வாழ்ந்தவர். தமிழிலும் அரபியிலும் புலமை வாய்ந்தவராக கருதப்படுகிறார். குணங்குடி மஸ்தான் படைப்புகள் ஆனந்த கழிப்பு, அகத்தீச சதகம், நந்தீச சதகம், பராபரக்கண்ணி, மனோன்மணி கண்ணி. வேதநாயகம் பிள்ளை எழுதிய முதல் நாவல் வந்து பிரதாப முதலியார் சரித்திரம். அது வந்து தமிழில் முதல் புதினமாக கருதப்படுகிறது. வேதநாயகம் பிள்ளையின் சமகால தமிழ் அறிஞர்கள் யாருன்னா மீனாட்சி சுந்தரம் பிள்ளை, ராமலிங்க வள்ளலார், கோபாலகிருஷ்ண பாரதியார். வேதநாயகம் பிள்ளை எழுதிய நூல் பெண்மதி மாலை, திருவருள் அந்தாதி, திருவருள் மாலை, தேவமாதர் அந்தாதி. அடுத்து வேதநாயகம் பிள்ளை எழுதிய நாவல்கள் சர்வசமய கீர்த்தனைகள், சுகுணசுந்தரி, சத்தியவேத கீர்த்தனை. 900 குறிப்பு வரைக. இது வந்து சேர சோழ பாண்டியர்கள் மீது 900 பாடல்கள் வீதம் எழுதினால என்னது அமைந்துள்ளது. மொத்தம் எத்தனை பாடல் அப்படின்னா 2700 பாடல்கள் அடங்கியுள்ளன. இல்லை சேர சோழ பாண்டியுடைய வீரம், வெற்றி, சிறப்பு இதை பற்றி சொல்லியிருப்பாங்க. அடுத்து 900 இடம்பெற்றுள்ள செய்திகள். மூவேந்தர்களின் நாடு, நகர வர்ணனை, படைச்சிறப்பு, போர்த்திறம், வீரம், ஈகை இதில் பல செய்திகளை சொல்லியிருப்பாங்க. 72 சோழனின் வேறு பெயர்கள். செம்பியன், கிள்ளி. சேரனின் வேறு பெயர்கள் கோதை, வானவன். இல்லை போதைன்னு எழுதியிருக்கேன், தவறு, கோதை, வானவன். 72 பாண்டியனின் வேறு பெயர்கள் யாவை? தென்னவன். அடுத்து தமிழ் விடுத்தூது ஆசிரியர் பெயர் என்ன? தமிழ் விடுத்தூது ஆசிரியர் யார் நமக்கு தெரியல. தமிழ் மொழியை யார் மீது தூது விடப்பட்டது? அதாவது தமிழ் விடுத்தூதை பற்றி இதில் கேட்டிருக்காங்க. தமிழ் மொழியை யார் மீது வந்து தமிழ் விடுத்தூதில் தூது விடப்பட்டிருக்குது அப்படின்னா மதுரையில் கோயில் கொண்டு விளங்கும் சொக்கநாதர் மீது காதல் கொண்ட பெண் தன் காதல் நோயை கூறி வருமாறு தமிழ் மொழியை தூது விடுவதாக அமைந்த நூல் தமிழ் விடுத்தூது ஆகும். தமிழில் உருவான முதல் கலம்பக நூல் நந்தி கலம்பகம். ஆனால் அந்த நந்தி கலம்பத்தின் ஆசிரியர் நமக்கு தெரியாது. நந்தி கலம்பகத்தில் இடம்பெறும் மன்னரின் பெயர் தெள்ளார் எறிந்த 3ஆம் நந்திவர்மன். நந்தி கலம்பகத்தால் மாண்டக்கதை நாடறியும் என கூறும் நூல் எதுனா சோமேசர் முதுமொழி வெண்பா. நந்தி கலம்பகத்தின் நூல் அமைப்பு முறை பற்றி எழுதுக. கடவுள் பற்றி 100 பாடல்கள், முனிவர் பற்றி 95, அரசர் பற்றி 90, அமைச்சர் பற்றி 70 பாடல்கள் இடம்பெறலாம். வணிகர் பற்றி 50, வேளாளர் பற்றி 30. நந்தி கலம்பகத்தில் கூறப்படும் போர்க்களங்களின் பெயர்கள் வந்து கொற்றவாயில் முற்றம், வெறியலூர், தெள்ளாறு, வெள்ளாறு. தமிழ் சித்தர்கள் பெயர்கள் குறிப்பிடுக. அகத்தியர், திருமூலர், இடைக்காட்டு சித்தர், போகர், கோரத்தார், கைலாசநாதர், அகத்தியர், சட்டைமுனி, நந்திதேவர், பூங்கன்னர். அடுத்து 83 சிற்றிலக்கியங்கள் என்றால் என்ன? அறம்பொருள், இன்பம், வீடு என்னும் அந்த 4 உறுதிப்பொருள்களில் ஏதேனும் ஒன்றை தருவதாக இருந்தால் அது சிற்றிலக்கியமாகும். சிற்றிலக்கியங்களின் வகைகள் வந்து 96. சிற்றிலக்கியங்களின் வேறு பெயர்கள் யாவை? சிற்றிலக்கியங்களை வந்து வடமொழியில் வந்து பிரபந்தங்கள் என அழைப்பர். தமிழ் தொண்டாற்றிய கிறிஸ்தவ அறிஞர்களின் பெயர்களை எழுதுக. வீரமாமுனிவர், ராபர்ட் டி நொபிலி, சீகன் பால்க ஐயர், ஜியு போப்.
தமிழ் தொண்டாற்றிய இஸ்லாமிய அறிஞர்களின் பெயர்களை எழுதுக. உமறு புலவர், சர்க்கரை புலவர், வண்ணக்களஞ்சிய புலவர், ஜவ்வாது புலவர், குணங்குடி மஸ்தான் சாஹிபு, செய்கு தம்பி பாவலர். 89 தேவாரம் எழுதியவர் யாவர்? திருஞான சம்பந்தர், நாவுக்கரசர், சுந்தரர். அடுத்து 90 அந்தாதி என்றால் என்ன? அந்த மாதியாக முடிதல் அந்தாதியாகும். 91 தூது என்றால் என்ன? தூது என்பது ஒருவர் தம் கருத்தை இன்னொருவருக்கு புலப்படுத்த இடையே மற்றொருவரை அனுப்புவது தான் தூதாகும். தூதற்குரியவை அன்னம், கிளி, தென்றல், நாகனவாய், பறவை, மயில், மேகம். 93 தமிழில் தோன்றிய முதல் தூது என்னதுன்னா நெஞ்சுவிழி தூது. இதனுடைய ஆசிரியர் யாருன்னா உமாபதி சிவாச்சாரியார். 94 பள்ளி இலக்கியம் என்றால் என்ன? பள்ளு அப்படின்னா வேளாண் தொழில் செய்யக்கூடிய மக்களுடைய அந்த வாழ்க்கை முறைகளை பற்றி சொல்லக்கூடியதான் பள்ளு. தமிழில் தோன்றிய முதல் பள்ளு நூல் எது அப்படின்னா முக்கூடர் பள்ளு. இன்னொரு கொஸ்டின் என்னென்னா, அந்த முக்கூடர் பள்ளுக்கு வேறொரு பெயர் அப்படின்னா ஏசல் பாட்டு அப்படின்னு கூட சொல்லுவாங்க. தமிழில் தோன்றிய முதல் பரணி நூல் எது? தமிழில் முதலில் எழுந்த பரணி நூல் கலிங்கத்து பரணி ஆகும். இதனை எழுதியவர் ஜெயங்கொண்டார் ஆவார். 97 தமிழில் தோன்றிய முதல் பிள்ளைத்தமிழ் நூல் எது? குலோத்துங்க சோழன் பிள்ளைத்தமிழ் தமிழில் தோன்றிய முதல் பிள்ளைத்தமிழ் நூலாகும். 98 பிள்ளைத்தமிழின் பருவங்கள் 10 பருவங்கள். அதில் ஆண்பார் பிள்ளை தமிழ்லேயும் 10, பெண்பார் பிள்ளை தமிழ்லேயும் 10. அந்த இறுதி 3 மட்டும் மாறுபடும். மற்ற அந்த 7மே எல்லாமே ஒன்றா தான் பொருந்தி தான் வரும். அதாவது காப்பு, செங்கிரை, தாள், சப்பானி, முத்தம், வருகை, அம்புலி, அப்புறம் சிற்றில், சிறுபறை, சிறுதேர். அந்த இதில் ஆண்பார் பிள்ளை தமிழில் சிற்றில், சிறுபறை, சிறுதேருங்கிறது வருது. பெண்பார் பிள்ளை தமிழில் பார்த்தா நீராடல், அம்மானை, ஊசல் அது மட்டும் சேர்த்துக்கணும். அடுத்து 99 சைவ சமய குறவர் 4 பெயர்களை சுட்டுக அப்படின்னா திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரர், மாணிக்கவாசகர். தமிழ் விடுத்தூதில் கடவுள் வாழ்த்தில் பாடப்பட்டுள்ள பாடல்களின் பெயர்களை எழுதுக. அதாவது சிவபெருமான், மீனாட்சியம்மை, விநாயகர், முருகர் போன்றோர் ஆவர். நன்றி.